Hello, my dear students. Welcome back to my channel. ஸோ இது ஜாம் சர்வரில் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இது டே 3க்கான வீடியோ தான். எஸ்கியூஎல் ஜாம் சர்வரில் எஸ்கியூஎல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் டே 3க்கான வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காம இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது ப்ரீவியஸ் வீடியோஸில் எப்படி டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேஜை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேஜ் மாதிரியே தான் நமக்கு அவுட்புட்டுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோடு பேஜ்க்கு போயிடும், அந்த query எழுதுகிற பேஜ்க்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் அண்ட் செலக்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? செலக்ட் ஸ்டார் அப்படிங்கிறது ஸ்டாருனாவே உங்களுக்கு வந்து ஹோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்னா யூனிவர்ஸ்குள்ளே தானே இருக்கும். ஸோ ஹோல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டிக்கெண்டரில் கூட நான் இதை சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த டிக்கெண்டர் இம்போர்ட் டிக்கெண்டர் கொடுத்து ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா டிக்கெண்டருக்குள்ளே இருக்கிற எல்லா பேக்கேஜஸும் எல்லா மாடியூல்ஸும் யூஸ் பண்ணுறதா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஹோல் எல்லாம் அப்படிங்கிறது தான் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ அதையே கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஸ்டார் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லேர்னிங் ஹப் வேர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது ஜஸ்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லேர்னிங் ஹப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். எங்கேருந்து செலக்ட் பண்ணணும்? லேர்னிங் ஹப் அப்படிங்கிற டேபிளுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த queryயோட மீனிங். ஓகே, ஸோ இப்போது கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, கண்ட்ரோல் என்டர். ஓகே, எல்லா டேட்டாவும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதோட ஸ்டாப் ஆகிடும். லைக் இந்த லைனோட உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், அந்த இந்த ஸ்ட்ரக்சர் பேஜ்க்கே போகும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நமக்கு டைரெக்டாகவே என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்ட்ரக்சர் பேஜ்க்கு வந்துடுச்சு. ஏன்னா கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். லைக் நான் அதை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த இடத்துல டேரெக்டாகவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ இதில் ஃப்ரண்ட் எண்ட் டு பேக் எண்ட், இங்கே டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு அப்படியே செலக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த query தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டேட்டாவும் ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இப்போ எல்லா டேட்டாவும் வேணாம், எனக்கு பர்டிகுலர் காலம்ஸ் வேணும், இல்லை பர்டிகுலர் ரோஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து செலக்ட் ஸ்டார் அப்படிங்கிற ஸ்டார் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு வந்து நம்ம செலக்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எங்கேருந்து, லேர்னிங் ஹப் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, எனக்கு வந்து இப்போது யூசர் நேமும் பாஸ்வேர்டு ரெண்டுமே வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் இதை வந்து என்டர் பண்ணுறேன். எனக்கு அந்த பாஸ்வேர்டோட காலம் மட்டும் நமக்கு என்ன ஆகுது, வருது. ஓகே, ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த யூசரோட டேட்டா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேர் கண்டிஷனில் எந்த டைரக்ஷன் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த பாஸ்வேர்டை மட்டும் நம்ம வந்து செட் பண்ணி எடுக்கிறதுக்கு செலக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு, லைக் நம்ம வந்து பாஸ்வேர்டை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். எந்த யூசரோடது அப்படின்னா, லைக் ஒரு நிமிஷம், ஃப்ரம் லேர்னிங் ஹப்பில் இருக்கிற பாஸ்வேர்டு வேணும். யாரோடது வேணும் அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு சிங்கிள் யூசர் நேமு யாழினி அப்படிங்கிற ஒரு யூசரோட பாஸ்வேர்டு மட்டும் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கேட்க போகிறேன். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். நமக்கு என்ன ஆகுது, ஸோ டேட்டா வந்து ஃபெச் ஆகிட்டு வரும்.
பாஸ்வேர்ட் நமக்கு வேணும். யாரோடது வேணும்? இந்த யாழினி அப்படிங்கிற யூசரோட பாஸ்வேர்டு வேணும். எங்கேருந்து வேணும்? லேர்னிங் ஹப்ல இருக்கிற டேபிள்ல இருந்து வேணும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கோடா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. நமக்கு யாழினி அப்படிங்கிற பர்சன் 2 இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு 2 பேத்துக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அம் டெலீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெலீட் ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரோவை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி காலம் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ரோஸ் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெலீட் ஃப்ரம் லேர்னிங் ஹப்பில் இருக்கிற எந்த ரோ வந்து டெலீட் ஆகணும். லைக் நான் வந்து யூசர் நேமை வந்து டைரக்ஷனுக்காக வச்சுக்கிறேன். யூசர் நேம் ஈக்குவல் டு அந்த யாழினி அப்படிங்கிற பர்சனோட ரோஸை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ டெலீட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, அந்த 2 இடத்துல யாழினி யாழினி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டூல் தான் இது. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் டேட்டாபேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுற இந்த டேஷ்போர்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த சர்வரை நீங்கள் ஒரு லைவ் கனெக்ஷன் இந்த வெப்சைட்குள்ளலாம் கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை ப்ரௌஸ் பண்ணுறேன். அந்த 2 ரோவும் என்ன ஆயிடுச்சு, ஸோ டெலீட் ஆகிருக்கும். நமக்கு 2 rows affected அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ நமக்கு 2ம் டெலீட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ டே பை டே என் கூட நீங்கள் அப்டேட்டில் இருங்க. அப்போ தான் உங்கள் நாலேஜ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.